மற்றுமொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 31ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. டொரண்டோ நேரம் தற்போது 9:03 PM and டொரண்டோவின் வெதர் 29 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விடயங்களை பார்ப்பதற்கு முன் just a reminder, elections இப்போது ஒன்டாரியோவில் provincial election நடைபெற்று கொண்டு வருகின்றது. அட்வான்ஸ் போல்ஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஜூன் மாதம் 2ஆம் திகதி நீங்கள் வோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். 9 மணி 9 AM to 9 PM. ஸோ அட்வான்ஸ் போல்ஸில் நீங்கள் வோட் பண்ணவில்லை என்றால் மேக் ஷூர் டு vote on June 2nd. இதைத் தொடர்ந்து இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது தனிப்பட்ட போதைப்பொருள் வைத்திருப்பதை குற்றமற்றதாக்க பிரிட்டிஷ் கொலம்பியா அரசாங்கத்திற்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது பை தி ஃபெடரல் கவர்மெண்ட். ஸோ இதை பற்றி மேற்கொண்டு பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து கனேடிய வளம். இதில் பார்க்க இருப்பது கனேடிய அரசாங்கத்தின் புதிய துப்பாக்கிச் சட்டம் குறித்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் கருத்துக்கள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஸோ முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். ஸோ இதில் பார்க்க இருப்பது இன்றைக்கு ஃபெடரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார்கள். அடுத்த வருடத்திலிருந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இல்லிசிட் ட்ரக்ஸ், சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் பொசஸ் பண்ணுவது இல்லீகல் ஆக்டிவிட்டியாக இருக்காது. இதை டீக்ரிமினலைஸ் பண்ண போகின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் இந்த illicit ட்ரக்ஸை பொசஸ் பண்ணுவதற்கு இது பர்சனல் யூஸுக்காக பொசஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அது இல்லீகல் ஆக்டிவிட்டியாக இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருப்பவர்கள் 2.5 grams of illicit ட்ரக்ஸை பொசஸ் பண்ணலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் சில ட்ரக்ஸின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபியோய்ட்ஸ், கோகெயின் அண்ட் மெத் போன்ற illicit ட்ரக்ஸ் 2.5 grams பர்சனல் யூஸுக்காக பொசஸ் பண்ணலாம். ஆனால் டிராஃபிக்கிங் மற்றும் ப்ரொடக்ஷன் மற்றும் எக்ஸ்போர்ட்டுக்காக illicit ட்ரக் பொசஸ் பண்ணினால் இது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியாக கன்சிடர் பண்ணப்படும். இந்த சட்டம் ஜனவரி மாதம் 31ஆம் திகதி 2023 தொடங்குகின்றது அண்ட் எக்ஸ்பயர் ஆகின்றது ஜனவரி 31ஆம் திகதி 2026. ஸோ இது பற்றிய விடயங்களை இப்போது பார்க்கலாம். I am reminded of the urgency of this crisis. Vancouver has always been a leader in drug policy in Canada and around the world. The 4 pillars of prevention, harm reduction, treatment, enforcement started right here and then became the Canadian Drugs and Substances Strategy. For too many years, the ideological opposition to harm reduction has cost lives. British Colombia has been the epicenter of the overdose crisis and substance use harms for several years now. And in 2016, then Provincial Health Officer Dr. Perry Kendall declared a public health emergency. I also want to take a moment to thank him for all his leadership and his ongoing work to end this crisis. Since 2016, there have been over 9,400 deaths due to toxic illicit drugs. In 2021 alone, more than 2,200 lives were lost in this province. Thousands of families, support networks are experiencing this grief, some of whom have lost multiple loved ones. Despite the best efforts in increasing harm reduction, the crisis has worsened. The increasingly toxic illicit drug supply has exacerbated the already heartbreaking loss of life. For far too long, this wave of loss has been the reality here in British Columbia and across the country. Last March, Minister Haiju appointed an expert task force co-chaired by Kwame McKenzie, Carol Hopkins, Mike Sir,
And we thank them and the whole task force for their truly important recommendations. Their May and June reports called for bold action and significant policy change. Today, we take the first steps in the much needed bold action and significant policy change. After thoroughly reviewing this exemption request and carefully considering the public health and public safety impacts, today I am here to announce that I will be granting British Columbia's exemption request. As of January 31st, 2023, adults 18 and over in British Columbia will no longer be subject to criminal charges for the possession of up to 2.5 grams of certain illegal drugs for personal use, and the drugs will not be confiscated. Minister Malcolmson and I want to be very clear. This is not legalization. We have not taken this decision lightly. We have been working with the province over the past months to ensure that their final application was able to meet the criteria necessary for Canada to be able to grant a province-wide Section 56 exemption to the Canadian Drug and Substances Act. This time-limited exemption is the first of its kind in Canada, and with it comes great responsibility for the health, safety, and well-being of the people in British Columbia, and a template for other jurisdictions across Canada. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Welcome back. Toronto நேரம் தற்போது 9:11 p.m. and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Home Life Future Realty Inc. செல்வா வெற்றிவேல். Minister of Mental Health and Substance Abuse Carolyn Bennett பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களைத்தான் பார்த்திருந்தோம். கனடாவில் முதன் முறையாக பிரிட்டிஷ் கொலம்பியாவில் illicit ட்ரக்ஸ் யூஸ் வந்து பர்சனல் யூஸுக்காக யூஸ் பண்ணுறதை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்கின்றார்கள். இதன் மெயின் காரணம் என்னென்று பார்த்தோம் என்றால், கனடாவை பொறுத்த வரைக்கும் opioid crisis மற்றும் ஓவர்டோஸால் ட்ரக்ஸை யூஸ் பண்ணி ஓவர்டோஸால் வந்து இறப்புகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்த ட்ரக்கை வந்து இப்போது டீக்ரிமினலைஸ் பண்ணுவதன் மூலமாக ப்ரிவென்ஷன் அண்ட் ஹார்ம் ரிடக்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹார்ம் ரிடக்ஷன் என்று சொல்லும்போது ஹார்ம் ரிடக்ஷன் என்று சொல்லும்போது இங்கே வந்து சில இடங்கள் இருக்கும். ஸோ இங்கே வந்து அவர்கள் சேஃபான முறையில் ட்ரக்ஸை வந்து இன்டேக் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் நர்சஸ் வந்து அவைலபிளாக இருப்பார்கள். அண்ட் இதன் மூலமாக ஓவர்டோஸை வந்து அவாய்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதான் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியான்ற ஒரு முயற்சியாக இருக்கின்றது, ஹார்ம் ரிடக்ஷன். அண்ட் இந்த சட்டம் வந்து ஸ்டார்டிங் ஜனவரி 31ஆம் தேதியிலிருந்து நெக்ஸ்ட் இயரில் இருந்து 2026 மற்றும் கண்டினியூ ஆகும் என்றும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய வளம் தான். கனேடிய வள பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது நேற்று யுனைடெட் ஸ்டேட்ஸில்
யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து நடைபெற்ற இன்சிடென்ட்டுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவில் வந்து ஹேண்ட் கன்ஸை வந்து பர்சஸ் பண்ணுறது மற்றும் சர்வ் பண்ணுறது போன்ற விடயங்களுக்கு வந்து டோட்டல் பேன் பண்ணியிருந்தார். ஸோ இதை பற்றி கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் கருத்துக்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். பார்க்கலாம். I would say that I think Canadians will be very disappointed with the result from yesterday's announcement. The Liberals made it seem yet again like they're taking real action to keep communities safe, when in fact that is not the case. This is another failed opportunity to address a very serious issue in Canada. We've consistently seen gun violent crime go up in the last 7 years that Justin Trudeau has been Prime Minister. They're spending more money than any other government in history, and yet yesterday's announcement will do nothing to address the rise of gun violence in Canada. Yeah, Ms. Angeli, in the question period, you're asking the Prime Minister of what further border measures are being implemented to try to stop illegal guns being smuggled into the United States. If you were government, what measures would you be bringing forward to try to tamp down smuggled guns? Oh, it's a great question. So when we recently did a guns and gangs study at Public Safety National Security Committee, and we had the CBSA Border Officer Union come forward and really outline how very strapped their resources are, much like police resources who are struggling to keep up with the calls for service of gun violence and the like. Our border agents are also struggling to keep up with demand. So, for example, they don't have enough border agents or enough technology capacity to check rail cars, for example. So millions of rail cars come into Canada every day, direct lines through the United States, right from Mexico, right into Winnipeg, where I represent, actually. And they're so strapped at the border that they can actually check 1/1,000,000th of rail cars that come into Canada. So effectively, they can't check any. So that's an area where drugs and firearms are being smuggled into Canada. I've spoke with police who also confirm this, particularly in Winnipeg, where we have that direct line. So more border agents in particular are needed, but also improved technology to be able to search and scan vehicles that are coming in as well. Yeah, you have to get to a CPAC panel shortly, so anything else you want to add quickly? Great. So do I, actually. 4:30, yeah. Well, I would just say that, again, I think Canada's Conservatives in particular, but all Canadians really want to see action on gun violence. And as I outlined in question period today, there are real things that can be done to reduce gun violence that I think every party can support and all Canadians can support. And that's, again, more resources for police, guns and gangs units to tackle gun crime in our cities, which is the problem. More border security resources so we can stop the smuggling from coming in. And then also, I think we have to also plan long term. A lot of the gun violence we're seeing is coming from impoverished neighborhoods. So we need to ensure we're targeting them, supporting them with supporting anti-gang and anti-criminal community grassroots organizations that help divert youth from living lives of crime. And we've consistently heard this all throughout our guns and gangs study. Experts agree, and police also agree, and we consistently heard this, that bans will not be effective because criminals who cause the gun violence in Canada don't listen to bans. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும். கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். NKS Drapery and Blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:18 p.m.
அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இங்க் செல்வா வெற்றிவேல். கன்சர்வேட்டிவ் கட்சியின் கருத்து பற்றித்தான் பார்த்திருந்தோம், புதிய துப்பாக்கி சட்டம் குறித்த கருத்துக்களைத்தான் பார்த்திருந்தோம். ஸோ இதில் குறிப்பாக சொல்லப்பட்ட சில விடயங்கள் என்னவாக இருக்கின்றது என்றால், பேன் ஒரு எஃபெக்டிவான மெஷர் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சார்ந்த நபர் கூறியிருந்தார், அதாவது லாங் டேர்ம் அண்ட் சஸ்டெயினபிளான ஆக்ஷன்ஸ் தான் தேவைப்படுகின்றது கன் வயலன்ஸை நிறுத்துவதற்கு. அது மட்டும் இல்லாமல் border security நாங்கள் border security இன்க்ரீஸ் பண்ண வேண்டும், டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். இது போன்ற விடயங்களை கன் வயலன்ஸ் போன்ற விடயங்களை நிறுத்துவதற்கும் இல்லாட்டி குறைப்பதற்கும் என்று சொல்லியிருந்தார். அண்ட் ஜஸ்ட் அ டோட்டல் பேன் ஒரு எஃபெக்டிவான மெஷர் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் பகிர்ந்திருக்கின்றார். ஸோ இவர் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்க்கலாம். Monitor how many handguns are purchased between now and when the legislation passes? We're going to continue to collect data and monitor as we always do. We're hopeful that this legislation is going to pass quickly so we can move forward with freezing the market on handguns. Firearms groups, they're saying this handgun ban continues to just target lawful gun owners, and it's similar criticism to other gun legislation saying it's not going to target people that are breaking the law anyways. I think people need to be careful about misinformation and disinformation in this. We've explicitly and specifically not targeted law-abiding firearms owners because those who currently own and operate handguns safely and store them safely are not at all targeted by this legislation. We're simply saying that we are freezing the market, and in the future it will not be possible to buy, sell, transfer or import handguns in Canada. There have been too many tragedies. Canadians need to see safer communities, and this is a comprehensive multi-step path towards that. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில். பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் RA ஹரிஹரன். MP Accounting and Finance Services, Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் RA ஹரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்கார்பரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:22 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இங்க் செல்வா வெற்றிவேல். பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோ பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பற்றித்தான் பார்த்திருந்தோம். இந்த புதிய சட்டம் பற்றி இவர் தெரிவித்திருக்கின்றார், கன் வயலன்ஸை நிறுத்துவதற்கும் இல்லாட்டி குறைப்பதற்கும் இந்த புதிய சட்டம் மிகவும் முக்கியமானது அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும் என்று. கனடாவை பொறுத்த வரைக்கும் சரி, மற்ற நாடுகளும் சரி, கன் வயலன்ஸால் நிறைய பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஸோ இது போன்ற சட்டம் மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்திருக்கின்றார். அண்ட் கன் வயலன்ஸ் பற்றிய விடயங்களை மானிட்டர் அண்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வருகின்றார் என்றும் பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோ இன்று தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம் தான். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாணய மாற்று வீதம் 298 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அத்துடன் இந்தியாவில் 62 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
இலங்கை 298 இலங்கை ரூபா, இந்தியா 62 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.76 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.63 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.10 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:24 PM. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க், செல்வா வெற்றிவேல். அடுத்ததாக பார்க்க இருப்பது அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. ஸ்பெஷலி பார்த்தோம் என்றால் வெட்டரன் அஃபேர்ஸ் நீண்ட காலம் எடுக்கின்றது. இந்த கண்டினியூஸான ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுவதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றது என்று ஆர்டர் ஜெனரல் கரன் ஹோர்கன் இன்று குற்றம் சாட்டியுள்ளார். ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் நடைபெற்ற விடயங்களை பார்க்கலாம். I am here today to discuss 4 performance audit reports that we released this morning. As I near the third of my mandate, I'm feeling more frustrated than hopeful. As much as I'd like to report that government programs and services improve once weaknesses are identified, I find that is seldom the case. A systemic barrier results from seemingly neutral policies, procedures, or practices that disadvantages one or more groups. We found not only systemic barriers, but also, in my view, systemic racism in certain instances, where those seemingly neutral policies, procedures, and practices have persisted and have resulted in disproportionately different treatment of some groups of racialized offenders. Correctional Service Canada has failed to identify and eliminate systemic barriers that persistently disadvantaged Indigenous and Black offenders. We raised similar issues in our audits in 2015, 16, and 17, yet the department has done little to change the policies, practices, tools, and approaches that produce these differing outcomes. We found that barriers were present from the moment offenders entered federal institutions. For example, Indigenous and Black offenders were assigned to maximum security institutions by staff at twice the rate of other groups of offenders. They also remained in custody longer and at higher security before their release. Next, I will turn to our audit of hard-to-reach populations. We wanted to know whether the federal government ensured that individuals in low-income groups could access the Canada Child Benefit, the Canada Workers Benefit, the Guaranteed Income Supplement, and the Canada Learning Bond. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்.
வெல்கம் பேக். ட்ரான்டோ நேரம் தற்போது 9:28 p.m. ஆர்டர் ஜெனரல் இன்று பார்லிமெண்ட் ஹில்லில் வந்து பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை தான் பார்த்திருந்தோம். ஸ்பெஷலி இந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட், ரிலீஸ் பண்ணப்பட்ட ரிப்போர்ட் பற்றி தான் காய்த்திருந்தார். இதில் வந்து குறிப்பாக ஃபோக்கஸ் பண்ணிய விடயங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், அரசாங்கத்தின் செயற்பாடுகள் வந்து நீண்ட காலம் எடுக்கின்றது என்று குற்றம் சாட்டியிருந்தார். எந்த மாதிரியான விடயங்களை இருந்து பார்த்தோம் என்றால், லோ இன்கம் பாப்புலேஷன் மற்றும் லோ இன்கம் பாப்புலேஷன் வந்து சிஸ்டமேட்டிக் பேரியர்ஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் வேஸ்டும் வந்து ஸ்டில் கண்டினியூஸாக இருக்கின்றது என்று தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இண்டிஜினஸ் பாப்புலேஷன் மற்றும் பிளாக் பீப்புள் வந்து ஹார்ஷான ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுகின்றார்கள், ஸ்பெஷலி கரெக்ஷனல் ஆஃபீஸர்ஸ் மூலமாக என்றும் இந்த ரிப்போர்ட்டில் வந்து கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார். ட்ரான்டோ நேரம் தற்போது 9:29 p.m. Toronto weather 29 degrees Celsius and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இதைத் தொடர்ந்து கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஃபெடரல் COVID-19 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட் போர்டர்ஸ் வந்து நீடிக்கப்பட்டிருக்கின்றது ஜூன் மாதம் 30 மட்டும் என்று ஹெல்த் கனடா மற்றும் பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி ஆஃப் கனடா இன்று செவ்வாய்க்கிழமை அறிவித்திருக்கின்றார்கள். ஸோ ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து வேறு இடங்களிலிருந்து கனடாவுக்கு வருகின்ற டூரிஸ்ட் வந்து அவர்களுடைய வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் and அதன் ப்ரூஃபை வந்து காட்ட வேண்டும் கனடாவுக்கு வருவதற்கு. அன்வேக்சினேட்டட் கனேடியன்ஸ் மற்றும் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வந்து கனடாக்குள்ளே வருவதற்கு ப்ரூஃப் ஆஃப் மாலிகுலர் COVID-19 டெஸ்ட் வந்து தேவைப்படும் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கனடாக்குள்ளே வருகின்ற கனேடியன் சிட்டிசன்ஸ் மற்றும் ரெசிடென்ட்ஸ் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் 14 நாட்கள் குவாரண்டைன் பண்ண வேண்டும் என்கின்ற சட்டமும் ஜூன் மாதம் 30 மட்டும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா ட்ராவலர்ஸும் அன்வேக்சினேட்டட் கனேடியன்ஸாக இருக்கட்டும், பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் டூரிஸ்டாக இருக்கட்டும், அனைவருமே அவர்களுடைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனை வந்து ஏர்கேன் ஆப்பில் அப்டேட் பண்ண வேண்டும் ப்ரையர் டு என்ட்ரி என்பதும் சட்டமாக இருக்கின்றது ஜூன் மாதம் 30 மட்டும். அத்துடன் தி கனேடியன் ஏர்போர்ட்ஸ் கவுன்சில் வந்து ப்ளேம் பண்ணி வருகின்றார்கள் லைனப்ஸை பற்றி, ஏர்போர்ட்ஸில் வந்து கண்டினியூஸாக வருகின்ற லைனப்ஸை பற்றி. ஒரு காரணம் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், பேண்டமிக் மெஷர்ஸ் வந்து ஸ்டில் கண்டினியூஸாக இருக்கின்றது. ஸோ இதன் காரணமாக டிலேஸ் வந்து ஏற்படுகின்றது என்று தி கனேடியன் ஏர்போர்ட் கவுன்சில் வந்து ப்ளேம் பண்ணி இருக்கின்றார்கள். இதை பற்றி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஒமார் அல்கப்ரா குறிப்பிடும் போது அவர் சொல்லியிருக்கின்றார், ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பர்ட்ஸோடு கன்சல்ட் பண்ணி கொண்டு வருகின்றார்கள் அண்ட் எப்போ வந்து போர்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து லிஃப்ட் பண்ணுவது போன்ற விடயங்களை வந்து எக்ஸ்பர்ட்ஸுடன் டிஸ்கஸ் பண்ணி வருகின்றார்கள் என்று டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஒமார் அல்கப்ரா வந்து பகிர்ந்திருக்கின்றார். ட்ரான்டோ நேரம் தற்போது 9:31 p.m. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்க்க இருப்பது கலையரங்கம் தான். இன்றைய கலையரங்க பகுதியில் ஒரு பாடல் மற்றும் பியானோ கவர் இணைந்தது பார்க்க இருக்கின்றோம். இதை பாடியவர் அரபி கிருஷ்ணகுமார் அண்ட் மியூசிக் இஸ் பை ரஜினிசன் ஜெய்சுராசன். பார்க்கலாம். அனல் மேலே பனி துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மலை துளி இவைதானே இவளினே இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடையே துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மலை துளி இவைதானே இவளினே இமை இரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடையே
எதற்காக தடை உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. வெல்கம் பேக். கலையரங்கம் தான் பார்த்திருந்தோம். இதில் அரபி கிருஷ்ணகுமார் பாடியிருந்தார். அந்த மியூசிக் எஸ் பை ரஜினிஷன் ஜெய்சுராசன். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் செய்திகள் தான் பார்க்க இருக்கின்றோம். எலெக்ஷன்ஸ் பற்றி குறிப்பாக பார்க்க இருக்கின்றோம். முன்பே சொன்ன மாதிரி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வோட்டிங் நடைபெறுகின்றது, எலெக்ஷன் நடைபெறுகின்றது. ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடியதாக இருக்கும். 9 மணி தொடக்கம் 9 AM to 9 PM. ஸோ இதை பற்றி சில கேள்விகள் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 வயது எல்லாவிடன் அதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும், அண்ட் கனடியன் சிட்டிசனாக இருக்க வேண்டும், அண்ட் ஒன்டாரியோவில் இருப்பவராக இருக்க வேண்டும். இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஓட் பண்ணுவதற்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் ஓட் பண்ண முடியாது இந்த ஒன்டாரியோ எலெக்ஷனில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஓட் பண்ண போகும்போது என்ன மாதிரியான விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு போக வேண்டும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஓட்டர்ஸ் கார்டை பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேர் இருக்கின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனை கொண்டு போகலாம். மற்றும்படி உங்கள்கிட்ட ஓட்டர்ஸ் கார்டு இல்லாவிடன் நீங்கள் ஒன் பீஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு போக வேண்டும். அதில் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இருக்க வேண்டும். இது கவர்மெண்ட் கனடாவால் இல்லாட்டிக்கு கவர்மெண்ட் ஆஃப் ஒன்டாரியோ மற்றும் வாழ இஷ்யூ பண்ணப்பட்ட ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர்ஸ் லைசன்ஸ், T4 ஸ்லிப்ஸ் போன்ற விடயங்களை நீங்கள் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொண்டு போகலாம். அண்ட் உங்கள்கிட்ட ஓட்டர்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெல்த் கார்டு போன்ற விடயங்கள் இல்லாட்டி ஸ்டூடெண்ட் கார்டு போன்ற விடயங்களை கொண்டு போகலாம் ஐடென்டிஃபிகேஷனாக. அண்ட் அகேன் சொன்ன மாதிரி 9 AM-லேருந்து 9 PM மட்டும்தான் போர்டிங். 9 PM-க்கு பிறகு ஓட் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணிடும். அண்ட் சம்டைம்ஸ் ஆக்களுக்கு பின்னும்
அட்வான்ஸ் போஸ்ட்டில் வந்து என்னால் ஓட் பண்ண முடியவில்லை, ஆனால் வேலை இருக்கின்றது Thursday, ஸோ என்னால் ஓட் பண்ண முடியுமான்னு. ஸோ ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் பை லா படி எம்ப்ளாயர்ஸ் வந்து உங்களுக்கு 3 consecutive hours வந்து ஓட் பண்ணுவதற்கு டைம் தர வேண்டும். ஸோ உங்களுடைய எம்ப்ளாயர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஓட் பண்ணுவதற்காக 3 hours. அண்ட் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ் இருக்கின்றது உங்களுடைய ரெசிடென்ஷியல் ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ஓட் பண்ணலாம் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு elections.on.ca என்று சர்ச் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய voting லொக்கேஷனை வந்து நீங்கள் கண்டு அறிந்து கொள்ளலாம். இதற்கு நீங்கள் உங்களுடைய போஸ்டல் கோட்டை வந்து இந்த வெப்சைட்டுக்கு போய் போஸ்டல் கோட்டை டைப் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய voting லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கோவிட் பாலிசிஸ் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் மாஸ்க் மற்றும் ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன்ஸ் வந்து ரிக்வயர்டு இல்லை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாளை நிலவும் காலநிலை பற்றித்தான். இன்று வந்து டொரண்டோவில் 78 இயர்ஸுக்கு பிறகு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது டொரண்டோவில். ஸோ 1994 31 டிகிரி செல்சியஸாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அண்ட் இன்றைக்கு இதை வந்து அந்த ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணப்பட்டிருக்கின்றது. இன்று 32.1 டிகிரி செல்சியஸாக டொரண்டோஸ் பியர்சன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து டியூஸ்டே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஸோ இதான் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ஆஃப்டர் 78 இயர்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளிலும் காலநிலை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. நேரம் தற்போது 9:42 PM. டொரண்டோவின் வெதர் 29 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் செல்வா வெற்றிவேல். அடுத்ததாக நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்.நேஷன்.com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஆன்டாரியோ மாகாணம் பில் 104 மூலம் தமிழர் இனப்படுகொலையை உண்மையில் அங்கீகரிக்கவில்லை என ஆன்டாரியோவின் உயர் நீதிமன்றத்தில் அரசாங்க வழக்கறிஞர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர்.
கடந்த வாரம் ஆன்டாரியோவின் உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு விசாரணையின் போது இந்த தகவல் வெளியானது. இந்த விசாரணையில் ஆன்டாரியோ இனப்படுகொலையை உண்மையில் அங்கீகரிக்கவில்லை என அரசாங்க வழக்கறிஞர்கள் வெளிப்படையாக அறிவித்தனர். இனப்படுகொலை என்ற வார்த்தை பில் 104 சட்டத்தின் முன்னிலையில் மட்டுமே உள்ளதனால் இது சட்டபூர்வமாக பிணைக்கப்படவில்லை என அரசாங்க வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். மே மாதம் 2009 நிகழ்வுகளுக்கும் தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரத்தின் காலப்பகுதிக்கும் இடையே உள்ள தொடர்பை அரசு தரப்பு வழக்கறிஞர் நிராகரித்துள்ளார். கனேடிய அரசாங்கத்தின் கோவிட் எல்லை கட்டுப்பாடுகள் மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளன. மத்திய கோவிட் கட்டுப்பாடுகள் குறைந்தபட்சம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக ஹெல்த் கனடாவும் கனடாவின் பொது சுகாதார நிறுவனமும் இன்று அறிவித்தன. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் முழுமையாக தடுப்பூசி பெற்றதற்கான ஆதாரத்தை தொடர்ந்து கோரவுள்ளதாகவும் மத்திய அரசாங்கம் இன்று அறிவித்தது. தடுப்பூசி போடப்படாத கனேடியர்கள் அல்லது நிரந்தர குடியிருப்பாளர்கள் கனடாவிற்குள் நுழைவதற்கு முன்னர் எடுக்கப்பட்ட ஒரு மூலக்கூறு கோவிட் சோதனைக்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும், 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட வேண்டும் போன்ற நடைமுறைகளும் தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளன. கனடாவிற்கு வரும் அனைத்து பயணிகளும் அரைவ்கேன் செயலி மூலம் தங்கள் தகவலை தொடர்ந்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்படுகிறது. மீதமுள்ள அனைத்து கோவிட் பயண கட்டுப்பாடுகளையும் நீக்குமாறு மத்திய அரசை கோரும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்ட ஒரு நாளின் பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடுமையான வெப்பநிலை, பெரிய புயல்கள் கனடாவின் பெரும் பகுதியை கோடை காலத்தில் தாக்கும் என வானிலை அவதான நிலையம் கணித்துள்ளது. நாட்டின் பெரும்பகுதி முழுவதும் பருவகால அல்லது சாதாரண வெப்பநிலையை விட அதிகமான வெப்பநிலை கோடை காலத்தில் உணரப்படும் என கூறப்படுகிறது. தொடர்ந்து ஈதப்பழம் கோடை காலத்தில் சில மாதங்களில் பெரும் புயலை உருவாக்கும் எனவும் எச்சரிக்கப்படுகிறது. பிரயரிஸ், ஒன்டாரியோ, கியூபெக் மாகாணங்களில் பெரும் மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து எச்சரிக்கப்படுகிறது. உக்ரைன் போர் தொடர்பாக கனடாவால் தடை செய்யப்படுபவர்களின் பட்டியலில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள 22 நபர்களில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் காதலி என நம்பப்படும் ஒரு பெண்ணும் அடங்குகிறார். கனடா தனது நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு ஒவ்வொரு வாரமும் புதிய நபர்களை தடை செய்யப்படும் பட்டியலில் இணைப்பதாக வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜாலி என்று தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு முதல் 1500க்கும் மேற்பட்ட தனிநபர்களும் நிறுவனங்களும் கனடாவால் தடை செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யாவை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் தனிமைப்படுத்துவது கனடாவின் குறிக்கோள் என அமைச்சர் ஜாலி கூறினார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் குறைந்தபட்ச ஊதியம் மீண்டும் உயர்வடைகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் குறைந்தபட்ச ஊதியம் நாளை முதல் ஒரு மணி நேரத்துக்கு $15.65 அதிகரிக்கிறது. இது கனேடிய மாகாணங்களில் மிக உயர்ந்த குறைந்தபட்ச ஊதியமாகும். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் தற்போதைய குறைந்தபட்ச ஊதியம் $15.20 ஆன்டாரியோ மாகாண சபை தேர்தலுக்கான முற்கூட்டிய வாக்குப்பதிவுகளில் 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வாக்களித்துள்ளனர். இது ஆன்டாரியோ மாகாணத்தின் வாக்காளர்களில் 10% என தேர்தல் திணைக்களம் தெரிவிக்கிறது. இந்த மாதம் 19ஆம் தேதி ஆரம்பித்த முற்கூட்டிய வாக்குப்பதிவு 28ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற்றது. தேர்தல் தினத்தில் வாக்குச்சாவடிகளில் மக்கள் தொகையை குறைப்பதற்கு 10 நாட்கள் முற்கூட்டிய வாக்குப்பதிவு இம்முறை நடைபெற்றது. ஒன்டாரியோ மாகாண சபை தேர்தல் நாளை மறுதினம் வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. ஹோம்லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுது நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:49 p.m.
அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங் செல்வா வெற்றிவேல். இவ்வளவு நேரமாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்களை சந்திக்கின்றோம்.